ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 4 மினிட்ஸ் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மாடரை தான் காட்டுறாங்க. ஒரு பாடியை பேக் பண்ணிட்டு இருக்க அங்கே 2 போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வான்கிட்ட சீஃப் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இது என்னன்னு புரியல, இது ரிவெஞ்ச் பண்ணுறக்காக பண்ணதா இல்லை சீரியல் கொலையான்னு தெரியல, அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சே ஆகணும், அதே இடத்துல அதே மாதிரியே கொலை நடந்திருக்குன்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டே நிற்க வான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து டோமை தான் காட்டுறாங்க. டோம் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் டைம் நிற்க, நான் உன்னோட டாக்டர் கிடையாது, நான் கிரேட் சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை பார்த்துக்கிட்டேன், இப்போ நீ எப்படி இருக்கேன்னு சொல்ல, எனக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியலையே, கிரேட்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் கிரேட் சொன்னால் உன் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் சண்டை அப்படின்னு, ஸோ உன்னை எமர்ஜென்சி வார்டில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தான்னு சொல்ல, கிரேட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். கிரேட்டா அதை சொன்னால், ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் டைட்டில் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, நீ இதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் ரெஸ்டடு அதுவே போதும்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அவன் அப்படியே படுத்திருக்கான். அடுத்த சேம் டைம் அங்கே இருக்க நர்ஸை கூப்பிட்டு, இந்தாங்க இந்த கேஸை பற்றின சார்ட் நான் எழுதிட்டேன், அப்புறம் பெட் நம்பர் 4ல் இருக்காங்களே அந்த பேஷண்ட்டை பற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது சார் அது டாக்டர் டென்கிட்ட இருக்குன்னு சொல்ல, டென்கிட்டியான்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு போய் பார்க்குறான். டென் தான் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கான். அவங்க ஒரு வயசான பாட்டி போல், அவங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இவன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான். அந்த இன்ஜெக்ஷன் வந்து அவங்களுக்கு போடக்கூடாது, ஆக்சுவலி அது போட்டால் அவங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி வரும், அதுக்காக எதுக்கு நீ போட்டேன்னு சொல்லி டைம் கிட்ட டென் ஆர்கியூ பண்ண, அவங்க பெயினால் இருந்தாங்க, எனக்கு புரியுது நீ சொல்கிறது, அதுக்காக நீ அந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல, அது இதை பற்றி நீ டிஸ்கஸ் பண்ணால் என்கிட்ட பேசியிருக்கலாம், நீ எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. அப்புறம் பெட் நம்பர் 4, 5 பேர் சொல்லி கூப்பிட்றான்ல, அதெல்லாம் தப்பு, அவங்களோட பேர் என்னவோ அது சொல்லி கூப்பிடு, அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த பேஷண்ட்டுக்கு பேர் இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி டென்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் என்ன புரியுதுன்னா, டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட்டாக மட்டும்தான் அவங்களெல்லாம் பார்க்குறான், பட் நம்ம டென் அப்படி கிடையாது, டென்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேஷண்ட்டை வந்து அவங்களோட பேர் சொல்லி ஒரு ரிலேட்டிவ் மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறான். ஸோ இவங்களுக்குள்ளே இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்க, அந்த பக்கம் கோச்சிட்டு டென் அப்படியே போயிடறான். டைமுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிச்சிட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து நம்ம சார் கோனு அந்த லேடியோட எல்லா கில்மாசினியும் முடிச்சுட்டு அப்படியே மொபைல் எடுத்து பார்க்க, டோங்லா கிட்ட இருந்து கண்டினியூவாக மெசேஜ் மிஸ்டு கால்னு வந்திருக்கு. அவனுக்கு டென்ஷன் ஆகுது, அப்படியே யோசிச்சுக்கிட்டே மொபைல் அந்த பக்கம் வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம சார் கிரேட்டை தான் காட்டுறாங்க. ஃபோனை வச்சு டைம் என்னென்னு பார்க்க 11:11 அப்படின்னு இருக்குது, அதில் 11:1 அப்படின்னு அதில் இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா வாட்ச்லேயும் டைமை பார்க்குறா, எல்லாத்துலேயுமே 11:1 இருக்குது. சுற்றி சுற்றி செக் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு வாட்சாக பார்த்து. அப்புறம் வேகமாக அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டேய் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், டைம் என்னென்னு சொல்கிறான்னு சொல்ல, ஆப்போசிட்டில் பேசுகிறவனுக்கு சரியான கடுப்பாயிடுது. ஏண்டா நீ லூஸாடா, ஃபோன் பண்ணி டைம் கேட்குற, 9:30 ஆச்சு, ஏண்டா லூஸு உங்கள் வீட்டில் வாட்ச் இல்லையா, அதில் பாருடா அப்படின்னு சொல்ல, அவன் சொன்ன செகண்டில் அவன் பார்க்கும்போது அவனோட வாட்சில் 9:31 இருக்குது. கிரேட்டுன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்க, நான் அப்புறமா பேசுகிற வெயிடான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனுக்கு மறுபடியும் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா 11 இருக்குது. என்னடா நடக்குது என்ன சுற்றி, ஒன்றுமே புரியலேன்னு ஒரு மாதிரி இருக்குது. அடுத்த நாள் கிளாஸுக்கு போயிட்டான். கிளாஸில் ப்ரொஃபஸர் அசைன்மெண்ட்டெல்லாம் ஃப்ரைடே சப்மிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஹெட்லைன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கிரேட் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கான். அவனுக்குள்ளே குழப்பம் நிறைய இருக்குது. டைம் ஏன் இப்படி மாறி மாறி வருது, எல்லாரும் கூட இருக்கும்போது 11 o'clock கரெக்டாக இருக்குது, பட் தனியாக இருக்கும்போது ஏன் அந்த டைம் மாறி தெரியுது எனக்குன்னு ஒன்றும் புரியலன்னு அதையே யோசிச்சுக்கிட்டே அப்படியே கிளாஸில் உட்காந்துருக்கேன். கிளாஸில் இருக்க மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்து மோடு கையில் ஒரு தாய்ட்டி வச்சுருக்கா. என்ன மோட், ஒருத்தர் உங்ககிட்ட இது கொடுக்க சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல, யார் கொடுத்ததுன்னு சொல்லி கிரேட் கேட்க, அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க, அப்புறம் பேலாக இருந்தாங்க, அப்புறம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. டப்பாவை எடுத்து கிரேட் பார்க்குறான். உன் காயத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து போட்டுக்கோன்னு இருக்குது. அப்புறம் ஒரு செகண்ட், என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா அதுன்னு கண்ணே ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு. இங்கே என்ன தான் இருக்குன்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி வேகமாக அப்படியே ஓடி வரான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து பார்த்தா டைம் தான் நிற்கிறான். டாக்டர் நீங்களான்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்போ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கிரேட் சொல்ல, அது ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கம் நான் வர மாதிரி இருந்தது, நீ கிளாஸில் வேறு இந்த டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுச்சு, அதனால தான் கிளம்பிட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கிரேட் கேட்குறா. எனக்கு என்ன வேணும், எனக்கு எதுவும் வேணாமே அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல, உன்னோட காயத்துக்கு மருந்து போடணும், ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுனே சிரிப்பு வந்துருச்சு கிரேட்டுக்கு. இதை சொல்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா, அப்புறம் எனக்கு தாய்ட்டி பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, அது சும்மா ஜஸ்ட் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஃப்ரெண்டுக்கிட்டையா, எந்த ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிரேட் கேட்க, அது சும்மா ரேண்டமாக கேட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் புரியுது. கிரேட் அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் டாக்டர் நீங்கள் இப்படி தான் ஒரு பேஷண்ட்கிட்டையும் போய் சொல்லிகிட்டே இருப்பீங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சிரிக்க, அப்படி இல்லை, எனக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியல, வேணா உன்னை பற்றி
பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டைம் அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க. பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் எதுவும் யோசிச்சுட்டே இருக்கான். ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. டைம் அப்பப்போ கிரேட்டை லைட்டாக திரும்பி பார்த்துட்டே இருக்க. நீ ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பியா? ஈவினிங்கா? ஏன் என் கூட டின்னருக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி டைம் கேட்க, டின்னர் சாரி எனக்கு இன்றைக்கி முக்கியமாக அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, ஸோ என்னால் இப்போ வர முடியாது, வேணா இன்னொரு நாள் கண்டிப்பாக போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே பரவாயில்ல, உன்னை பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்ல, சரி ஓகே எனக்கு கிளாஸ் இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் எழுந்திரிச்சு அப்படியே அந்த பக்கம் கிரேட் போயிட்டே இருக்கான். அவன் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு எப்பயும் போல் அப்படியே ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அவனோட ஹார்ட் கிட்ட பெயின், மண்டையெல்லாம் அப்படியே குழம்பிகிட்டே இருக்கு. அப்படியே அவன் ஒரு செகண்டு பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவன் இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாமே ஃப்யூச்சரில் தான். இப்போ மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வர அப்படியே டோட்டலாக எல்லாம் மாற அப்படியே மொபைல் எடுத்து டைம் பார்க்குறான். அதில் 16:29 இருக்குது. அப்படியே ஷாக் ஆக அங்கே இருக்க அந்த தாய் டீ அதையும் பார்க்குறான். எனக்கு உன்கிட்ட எதுவும் வேணாம், உன்னோட காயத்துக்கு மருந்து போடணுன்னு தான் நான் வந்தேன்னு சொல்ல, மறுபடியுமா, ஐயோ ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி கிரேட்டுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே சுற்றி பார்க்க, என்னாச்சு நீ ஓகே தானேன்னு டைம் கேட்க, அது நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டு அது ஞாபகம் இருக்கா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃப்யூச்சர் அப்படியே தெரியுதுன்னு சொன்னேன்ல, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அந்த பேஷண்ட் வேறு யாரும் கிடையாது, அந்த பேஷண்ட்டை நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது நீயாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது டைமுக்கு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் 4 நிமிஷம் என்னோடய கண்ணு முன்னாடி என்னோடய ஃப்யூச்சர் வர்ற மாதிரி இருக்குது, நடக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு சொல்ல, ஒன்றுமே புரியல டைமுக்கு. நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்க. இதில் என்ன சிம்டம்ஸ் உனக்கு தெரியுது? சிம்டம்ஸ்னு சொல்ல முடியல. இந்த தாய் டீ எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் என்னோடய யூனிவர்சிட்டியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் என்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணீங்க. இது எல்லாமே இப்போ தான் என் கண்ணு முன்னாடி நடந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு புரியல. ஒரு செகண்ட் என்னோடய மைண்டில் ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த டைமில் கிளாக்கை பார்த்தா டைமோட வேறு மாதிரி இருக்குது. நான் தனியாக இருக்கும்போது அந்த டைம் 11:01 ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. நான் மற்றவங்க கூட இருக்கும்போது அந்த டைம் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, இது நார்மலாக இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அவனுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்க. அவன் உண்மையை தான் சொல்கிறாங்கிறது டைமுக்கும் புரியுது. இந்த கண்டிஷனுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆக்சுவலி நான் ஒரு சர்ஜன், எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெளிவாக எதுவும் தெரியாது. நான் வேணால் இதை பற்றி என்னோடய டாக்டர்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு, வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடு, சரியாயிரும்னு தோணுது, நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு டைம் எஞ்சி அந்த பக்கம் போகிறான். ஒரு நிமிஷம் டாக்டர், நீ என்னை டைம்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் சொல்ல, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், டீ நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே குடிச்சிட்டு அவனை பார்த்து சிரிக்க, அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அடுத்தது நம்ம டாக்டர் டென்னை தான் காட்டுறாங்க. அப்படியே கையில் ஒரு பென்சில் வச்சு ஏதோ ரவுண்டு மாதிரி பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான்னு திங்க் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு கரெக்டாக டைம் வர டைமை பார்த்துன்னு அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. போன சீனில் தான் 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் வேறு வந்ததில்ல. ஸோ அப்படியே முகத்தை திருப்பிட்டு உட்காந்துக்க எதுவுமே நடக்காத மாதிரி டைம் வரான். என்னாச்சு உனக்கு, முதுகை பார்த்தா நான் பேச முடியும், ஏன் மூஞ்சியை கட்டினா குறைஞ்சி போயிடுவியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, அவன் எதுவுமே பேசலை. எனக்கு தெரியுது நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு, உன்னோட பேஷண்ட்டை நான் பார்த்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. சரி நான் உன்னை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணுமோ பண்ணு, ஏண்டா நான் என்ன ஹஸ்பண்டாடா, சொல்லுடா, ஹஸ்பண்டு தான் இப்படி ஒய்ஃபை சமாதானப்படுத்துவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல அவன் அப்படியே திரும்பி அவனை பார்க்குறான். இப்போ உனக்கு என்ன, நீ என் ஹஸ்பண்டாக இருந்தால் தான் என்னை சமாதானப்படுத்தணுமா, உண்மையை சொல்லு, இல்லைன்னா என்னை பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, விடு ஏதோ ஒன்று, அதை பற்றி இப்போ நான் பேச வரல, நீ இதை தேவையில்லாமல் பண்ணுற தெரியுமான்னு சொல்லி மறுபடியும் ஆர்கியூமெண்ட் தான் போயிட்டுருக்கு. சரி டாக்டர் டைம், உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அதை சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, நான் எந்த ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கூடயும் க்ளோஸ் இல்லை, உனக்கு யாராவது தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு ஃப்யூச்சர் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுதான், அக்யூரேட்டாக தெரியுதாண்டா அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்ல, அவர் என்ன ஃபார்ச்சூன் டெல்லரா, இல்லைடா நார்மலான பர்சன் தான், அப்புறம் எப்படி, அதான் எனக்கு தெரியல, அந்த டைமில் அப்படியே மொபைலில் இருக்கிற டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கான், நீ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போ, அந்த பக்கம் போ, ஒரு ரூம் இருக்கும் அங்கே போய் பாருன்னு சொல்ல, நான் விளையாடல, உண்மையாக அவன் என்கிட்ட சொன்னது படி பார்த்தா ஃப்யூச்சர் அப்படியே 4 நிமிஷம் கிளியராக அவன் என்கிட்ட சொன்னான். என்னால் அதை நம்பவே முடியல. என்ன சொன்னேன், 4 நிமிஷமான்னு கேட்க, ஆமாம் அவன் அப்படி தான் என்கிட்ட சொன்னான். அவன் அந்த மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் மாதிரி இருக்கா, லைக் அவனோட ரிசர்ச்சை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது ஹார்ட் கிட்டே ஏதாவது ஒரு பம்ப் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு செகண்ட் அவனோட பிரெயின் அப்படியே ஸ்டாக் ஆன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது
சிம்டம்ஸ் எதுவும் தெரியுதான்னு சொல்லிட்டேன்னு கேட்க, அது எனக்கு தெரியலையே, ஸ்டில் அவன் நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஓ அப்படியா, சரி ஓகே. டைம் நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் என்னோடய ரிசர்ச்சுக்காக. அந்த பேஷண்ட்டுக்கு நீ சொன்ன அதே மாதிரி அவனுக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஓ அப்படியா, சரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். உன் பேஷண்ட்டையும் என் பேஷண்ட்டையும் வேணால் ஒரு டைம் மீட் பண்ண வைக்கலாமா? நல்லது தானே. சரி ஓகே, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்லு. கண்டிப்பாக அந்த 4 நிமிஷம் ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி டைம் யோசிச்சுட்டே இருக்க, அப்படியே நம்ம கிரேட்டை காட்ட ஒரு கேலரிக்குள்ளே போகிறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. ஆப்போசிட்டில் 4 நிமிஷங்கிறது இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கறக்காக அப்படியே திரும்ப கிரேட்னு கூப்பிட 2 பேரும் மாலுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. அதாவது நம்ம டைமும் கிரேட்டும். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, அது கொஞ்சம் நேரம் நீ இங்கே இல்லாத மாதிரி இருக்கியே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க டைமை பார்க்கலாம். டைம் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே திரும்ப எக்லேட்டில் வந்துட்டே இருக்குது. கீழே பார்க்குறான். எனக்கு பசிக்கல, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருக்காங்க. என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் புரியாமல் டைம் அப்படியே கிரேட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை பசிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கே கேம்லாம் இருக்குல்ல, அந்த கேம்லாம் விளையாடலான்னு சொல்லி ஒன்று போய் பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே அந்த க்ரௌன் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பொம்மையை எடுத்து விளையாடுவாங்களா, காயினெல்லாம் போட்டு, அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்க. நீ விளையாட தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி டைம் கேட்க, இல்லையேன்னு பார்த்துட்டே இருக்கான். முதல்ல காயின் போட்டால் தான் ஒர்க் ஆகும், வெயிட் பண்ணு, நான் போய் கொஞ்சம் காயின் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் அந்த பக்கம் போக கிரேட் அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் காயின் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேர் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுத்தமாக கிரேட்டுக்கு எப்படி விளையாடணுன்னே தெரில. நீ முதல்ல ஹெட்டை ட்ரை பண்ணாமல் பாடியில் ட்ரை பண்ணேன்னா அந்த பொம்மை ஈஸியாக எடுத்துடலான்னு சொல்ல, ஓ அப்படியா, உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு டைம் கிட்டே கேட்க, அடுத்தவங்கள விளையாட நான் பார்த்துருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நானும் இதை ட்ரை பண்ணதே இல்லைன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் சொன்னபடி இவனும் ட்ரை பண்ணுறான். பட் இவனால் எடுக்க முடியல. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி டைம் விளையாடுறான். அவன் ட்ரை பண்ணும்போது அழகாக ஒரு பொம்மையை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி விளையாண்டு கொஞ்சம் ஃபன் மூமெண்ட்டாக போயிட்டே இருக்குது. அவனோட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரியே இருக்குது கிரேட்டுக்கு. ஸோ 2 பேர் சேர்ந்து 2 பொம்மை, ஒன்று ஒயிட்டு ஒன்று பிளாக்னு ரொம்ப அழகாக ஒரு பாண்டா மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கேஷுவலாக உட்காந்து பேசுறதுன்னு அவங்களோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ நடந்ததெல்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கான். அப்புறம் அவனுக்காக சாப்பிட்றதுக்காக டைம் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. டைமை ட்ரா பண்ணுறதுக்காக அப்படியே கூட்டிகிட்டு கிரேட் வர கரெக்டாக அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. என்னோடய பேரண்ட்ஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க, எனக்குன்னு யாருமே கிடையாதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, ரொம்ப கஷ்டம் தானே உனக்கு அப்படின்னு சொல்ல, கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டமான லைஃப் எனக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது படிக்கணும்னு சொல்லி எக்ஸாமில் பாஸ் ஆகி டாக்டர் ஆகி என்னோடய பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் என்னோடய லைஃப் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். ஸோ என்னென்னு புரியல, உன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. என்னோடய சுச்சுவேஷன் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் கொஞ்சம் ரிச்சாக இருக்கான்ல, அதனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. என்னோடய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நானும் என் அம்மாவும் தனியாக இருந்தோம். எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்ததுக்கப்புறம் மெயின் ஹவுஸ்க்கு அப்பா கூட நானும் அம்மாவும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் வாழ்க்கை. பணத்தை அதிகப்படுத்தணும்னு நினச்சி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னோடய சின்ன ஆசை கூட நிறைவேறாது. ஒரு டைம் எனக்கு க்ளவ் மிஷினில் விளையாடணுன்னு ரொம்ப ஆசை. நான் அப்பா கிட்டே சொன்னேன், அவங்க இது டைம் வேஸ்ட்டு, எதுக்கு இப்படி பண்ணுற, அதில் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு தேவையான காசு நான் தரேன்னு சொல்லி ஒரு 1000 இருக்கும் அவ்வளோ பொம்மை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பொம்மையெல்லாம் எங்கே போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஸோ மறுபடியும் உனக்கு அந்த மிஷினில் விளையாடணும்னு தோணுச்சுன்னா எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு, கண்டிப்பாக அவங்க கூட நான் வர ரெடியாக இருக்கேன்னு டைம் அவனை பார்த்து சொல்ல கிரேட்டுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே கிரேட்டு கரெக்டாக டைமோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ட்ரை பண்ணலான்னு போகிறான். அவனுக்குள்ளே 2 பேர் இன்டிமேட்டாக இருந்த சீன் அப்படியே ஞாபகம் வர மாதிரி இருக்குது. டைமும் இவன் கையை பிடிச்சதுக்கு எதுவுமே சொல்லாமல் அவனை பார்த்துட்டே இருக்க. ஒரு செகண்ட் 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ஃபேஸை பார்த்த உடனே அப்படியே கிரேட்டுக்கு டைம் கூட இன்டிமேட்டாக இருந்தால அந்த சீன் தான் கண்ணு முன்னாடி வருது. சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டைமுக்கு கிஸ் பண்ணுறக்காக கிரேட் அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்க. அவன் பக்கத்தில் போக 2 பேரோட இன்டிமேட் சீன் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போக டக்குன்னு பார்த்தா பாட்டி குப்பை போட லைட் ஆன் பண்ணிட்டாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தள்ளி உட்காந்துட்டாங்க. சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்க. பாட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி டைம் அப்படியே கிரேட்டை பார்த்து சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து கொடுக்குறான். இந்த பொம்மை நீ வச்சுக்கோன்னு சொல்ல, சரி உன்னை பற்றி நான் என் டாக்டர்கிட்ட கொல்லிக்கிட்ட பேசியிருக்கேன், ஒரு பேஷண்ட் உன்ன மாதிரியே இருக்காங்களாம்,
உங்கள் 2 பேருக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். நீயும் ரெடியாக இரு, அந்த பொண்ணை மீட் பண்ணி நீ அந்த பேஷண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல, ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிரேட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். டைம் போகிறத பார்த்துட்டு கிரேட் அப்படியே உட்காந்துருக்கான். அடுத்த சீனில் நான் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவன் அந்த மேனேஜர் மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான்ல, அந்த மான் கூட கில்மா பண்ணிவிட்டு ஒரு வழியாக அவளுக்கு தேவையானதாக கலெக்ட் பண்ணுறக்காக வந்திருப்பா போல். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனோட செயின்லேயே அவன் ஒரு கீ வச்சுருப்பா, ஒரு லாக்கரோட கீ. கோனுக்கு கூட ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பான்ல, அந்த லாக்கர் தான். அந்த கீ எடுத்துகிட்டு வேகமாக வந்து அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி அதில் நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து இவளோட மொபைலில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்து இவளுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்க, திரும்பி பார்த்தா அங்கே படுத்திருந்தா அந்த மானை காணும். எங்கடா போயிட்டான்னு சொல்லி பார்த்தா முன்னாடி நின்றுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான்னு கேட்க ஷாக் ஆகிடுது இவளுக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அங்கே ஆர்கியூமெண்ட் போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி அடிக்க ட்ரை பண்ண அங்கே இருக்கிற மானை பிடிச்சி அடித்து கீழே தள்ளிட்டு நான் அப்படியே வேகமாக வெளியே ஓடி வரும்போது ஃபோன் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து முதல்ல காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே போக கன் எடுத்துகிட்டு மான் வேகமாக வந்து அங்கே இருக்க நான் காலில் ஷூட் பண்ண அப்படியே நான் விழுந்த வேகத்தில் மொபைலும் கீழே விழுந்துருச்சு போல். மொபைல் அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆக என்ன பண்ணுறதுன்னு புரியல அவளுக்கும். அவள் அப்படி டோட்டலாக மயங்க அதுக்குள்ளே மான் ஃபோன் பண்ணி கோனை கூப்பிட கோனு அங்கே வந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து இந்த நான் பொண்ணை தூக்கிட்டு போய் அடிச்சு வைங்க, நான் கொடுக்குற லொக்கேஷனில் இவ்வளோ வைங்கன்னு சொல்ல, இது அவளோட மொபைல். யாருக்கு என்ன அனுப்பினா என்ன பேசினான்னு தெரியல, இதான் முக்கியமான எவிடென்ஸாக. ஆனால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சே, ஆன் ஆகவே மாட்டேங்குதுன்னு மான் சொல்ல, இதை பத்திரமா வச்சு சீக்கிரம் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம், எவிடென்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குன்னு சொல்லி கோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பத்திரம் அவளை எதுவுமே ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி அவன் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டான். அடுத்தது போலீஸோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க போலீஸ்லாம் மாற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. வான் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சீஃப் ஆஃபீஸர் வராரு வானை பார்க்கறக்காக. உன்னை பார்க்கறக்காக தான் வந்தேன், அப்புறம் நீ அந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆக வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இதை ஹேண்டில் பண்ண வேணாம், எப்பயுமே இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி நீ எதுவும் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல நான் பார்த்துக்கிறேனே, இன்றைக்கே அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த கேஸ் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இன்வால்வ் ஆகவே கூடாது, இது என்னோட ஆர்டர், முதல்ல இந்த கேஸ்லேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க, சரி ஓகே சாருங்கிற மாதிரி அப்படியே வான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு வானுக்கு புரியல. ஆக்சுவலி இந்த ஆள் சரியில்லை போல். சேம் டைம் டோங்களாக தான் காட்டுறாங்க. அப்படியே வீட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் தம்பி இறந்து போனனாலையா இல்லை கோன்கிட்ட பேசாதனாலையான்னு தெரில, அப்படியே டேபிள் மேலே இருக்க ஒரு திங்ஸையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க யாரோ பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேகமாக வந்து பார்க்க அங்கே வான் நிற்கிறான். இதுக்கப்புறம் உன் தம்பியோட கேஸை நான் டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு யார் பார்க்குறா, என்னோட சீஃப் தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அவர் எப்படின்னு சொல்ல முடியாது, அவர் என்னை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்னை பற்றி இன்வால்வ் ஆகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, அவர் அவ்வளோ நல்லவர் கிடையாதுன்னு அவரை பற்றி ஏதோ பேசிகிட்டே இருக்கான். ஓ அப்படியா, அப்போ கண்டிப்பாக உங்கள் சீஃப் நல்லவர் கிடையாதான்னு சொல்லி கேட்க, அவரை பற்றி நான் இங்கே எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வான் பேசிகிட்டே இருக்க, நீங்கள் வேணால் உள்ளே வாங்க, உள்ளே போய் பேசலாங்கிற மாதிரி டோங்கில் அப்படியே அவனை டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாமே கசஞ்சு அப்படியே ஒரு மாதிரி டர்ட்டியாக கிடக்குது. இவன் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்துருந்தான்ல. அப்புறம் அப்படியே சுற்றி பார்க்க அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான் போல். அதுக்கான அந்த மிஷின்ஸ் அங்கே வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீ இந்த வீட்டில் தனியாக இருக்கியா, கூட ரிலேட்டிவ்ஸ் உன் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, எனக்குன்னு யாரும் இங்கே இல்லை, நான் மட்டும் இங்கே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வான் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. இவன் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது டோங்லாக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. டோங்லா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, நான் சொல்கிறத பற்றி நீ தப்பாக எடுத்துக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பற்றி மேனிப்புலேட் பண்ணுறக்காக தான் என் சீஃப் ஏதோ பண்ணுறாருன்னு தோணுது. கண்டிப்பாக அவ்வளோ விட மாட்டேனா, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட பிரதரை பற்றி என்ன கண்டுபிடிக்குமோ கண்டுபிடிச்சி சொல்கிறேன். நான் அவரோட சோசியல் மீடியாவில் செக் பண்ணேன், ஒரு பொண்ணு கண்டினியூவாக மெசேஜ் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணை தவிர வேறு யாருமே உன் பிரதர்கிட்ட பேசலை. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட நான் அடுத்த மூவ் பண்ண போகிறேன். உன் பிரதரை பற்றி நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லுவேன். உண்மையாக சொல்லணுன்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டே இருக்க, கண்டிப்பாக உன் தம்பியை கொலை பண்ணவனே அவ்வளோ ஈஸியாலாம் நான் விட மாட்டேன். இந்த கேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கான். எனக்கு எதுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையாக என்ன தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி டோங்கில் கேட்க, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்ல, ஒரு
உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு டோங்லா அப்படியே போய் வானுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட்டு வான் அதை அக்செப்ட் பண்ணல, பிகாஸ் அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறக்காக வரான்னு. அதுக்கப்புறம் அவன் அப்படிலாம் இல்லை வா அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை என்னால் இது பண்ண முடியாது, நீ முதல்ல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் தெளிவாக தான் இருக்கேன் வா அப்படிங்கிற மாதிரி அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் அப்படியே மேட்ரு போயிட்டே இருக்குது. டோங்லா சும்மா நல்ல பையன் நான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த வானுக்கு கூட தெரியல அவன் தான் அவனை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி எப்படி எப்படி மூவ் பண்ணுங்கிற தெளிவாக சொல்லிகிட்டே இருக்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே மேட்ரு டீப்பாக போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் டோங்லாக்கு ஒன்றும் தெரியாது, கோன் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறான்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது இவனுக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. ஆக்சுவலி என்னென்ன யூஸ் பண்ணுங்கிறது கூட போலீஸ் பையனுக்கு இவன் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்க. ஒரு நிமிஷம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஸ்ப்ரே, அப்புறம் அங்கே மேட்ருக்கு யூஸ் பண்ணுவாங்களே ஒரு மேட்ரு, அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இது இப்படி யூஸ் பண்ண அப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கான். போதுமா ஸ்டாப் பண்ணிடுவான்னு கேட்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கிற அளவுக்கு சார் டீப்பாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்துருக்க டோங்லாவை அவனோட பேக் சைடை அப்படியே வான் ஃபோட்டோ எடுத்து மொபைலில் வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே அமைதியாக இருக்க. நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி வான்னு சொல்ல எப்படி இருப்பேன் என்ன சொல்கிற ஒன்றும் புரியல, நான் தப்பு பண்ணிட்டேனா, என்னென்ன போலீஸில் அரெஸ்ட் பண்ண போறியா, இல்லை நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. ஸோ நீ அரெஸ்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம்ப்பா, நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்க. நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையேன்னு வான்னு சொல்ல அப்படியே திரும்பி ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான்னு டோங்லா. நானும் எதிர்பார்க்கவே இல்லை சார் அஃபீஷியலே ஷக்கிங்க்கு வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி டோங்லா அவனை பார்த்து சிரிக்க தூரமாக உட்காந்து வான் அதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கேட்கவா, எனக்கு எப்போல்லாம் கம்பெனி தேவைப்படுதோ அப்போல்லாம் நீ வர முடியுமான்னு சொல்லி டோங்லா கேட்க நீ எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், நான் ரெடியாக இருக்கேன், உனக்கு நான் வேணும்னு தோணும்போது எப்போ வேணாலும் நீ கால் பண்ணு, அந்த டைம் கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனுக்கு கிஸ் பண்ண உண்மையை தான் சொல்கிறியான்னு டோங்லா கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சைடு பார்த்தா கோன் கூட இருக்கும்போது பாவமான பையனாக மூஞ்சி வச்சுருக்கான், ஆனால் இப்போ பார்த்தா இவனா பாவமான பையன் தெரியாமல் நினச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான். உன் கேஸில் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி வான் அவன்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் மோடை பார்க்குறக்காக அவன் கிளம்பி போகிறான். காலேஜில் போய் மோடை பார்க்க ஆல்ரெடி உங்ககிட்ட நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், நீங்கள் அந்த கமெண்ட்க்கு எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி மோட்கிட்ட பேச மோடுக்கு அதை பற்றி பேச விருப்பமே இல்லை. அது நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இதை பற்றி பேச எந்த விருப்பமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மோடு பாட்டுக்கு அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வானுக்கு. கண்டிப்பாக இவகிட்ட ஏதோ தப்பு இருக்குது, யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறது வானுக்கு புரியுது. யோசிச்சுக்கிட்டே நின்றுருக்க மோடும் வானும் பேசுகிறத தள்ளி நின்று ஒரு ஆள் பார்த்துட்ருக்கான். பட் அவனோட முகத்தெல்லாம் காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் காரில் வந்து ஏறலான்னு சொல்லி வான் வந்து பார்த்தா அவன் காருக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த கேஸில் நீ இன்வால்வ் ஆன கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி எழுதியிருக்க பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கிரேட்டை தான் காட்டுறாங்க. கிரேட் வீட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இது வரைக்கும் அவனுக்குள்ளே நடந்த ஒன்று அவனுக்கு அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பேப்பர் எடுத்து நடந்த எல்லாத்தையும் அப்படியே எழுதி பார்க்குறான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் டே அன்றைக்கி தான் இதை ஆரம்பிச்சது. எக்ஸாம் டேக்கு நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன், அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட மேட்ரு பண்ணது. அப்புறம் திரும்ப அவனுக்கு மறுபடியும் நடந்த ஒன்றுமே அப்படியே ஒரு சார்ட் மாதிரி போட்டு எழுதிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் மறுபடியும் இவனை மீட் பண்ணது, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது, அந்த கேலரியில் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணது, அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்புறம் கடைசியில் அந்த டைட்டில் போட்டு டைட்டில் அந்த கொலை பண்ணுற மாதிரி சீன் வந்ததில் அதுவும் திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்க இத்தனையும் திரும்ப எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த 11 மணி இவன் தனியாக இருக்கும்போது டைம் எப்போ பார்த்தாலும் 11 மணி அப்படிங்கிறது மட்டுமே அப்படியே அவனுக்கு தோணுது. அந்த டைம் மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குது, என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு வேகமாக டைமுக்கு மெசேஜ் பண்ணுறான். நீங்கள் அந்த பேஷண்ட்டை பற்றி சொன்னீங்களே, என்ன மாதிரியே இருக்க சிம்டம்ஸ் இருக்குது அந்த பேஷண்ட்டு, அவங்கள மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்குங்கன்னு சொல்லி வாய்ஸ் நோட் பண்ணுறான். பட் அவனுக்கு எந்த ரிப்ளையுமே வரவே இல்லை. சரி ஓகே என்ன டைமுக்கு கண்டினியூவாக கால் பண்ணி பார்க்குறான், டைம் ஃபோனை எடுக்கவே இல்லை, செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் டைமை பார்க்குறான், 11:02 இருக்குது. என்னடா இந்த டைம் மட்டும் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி வேகமாக எங்கேயோ ரெடி ஆகி கிளம்புறதுக்காக போகிறான். சேம் டைம் கோனை காட்டுறாங்க. ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க மானுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆள்கிட்டேருந்து ஏதாவது ரிப்ளை வந்ததா இல்லையான்னு சொல்ல இப்போ வரைக்கும் அவள் எதுவும் பேசவே இல்லை, அவளை அடிக்காதீங்க, அடித்து ஹர்ட் பண்ணாதீங்க, அவகிட்டேருந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும். அப்புறம் இந்த மொபைல் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க மொபைல் இன்னும் சரியாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டே இருக்கா. கரெக்டாக கிரேட் வரான். கிரேட் வந்தோடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு வந்துட்டியா, சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னாச்சு கிரேட்,
ஏன் ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பற்றி தான் எனக்கு அக்கறையாக இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன பேசுதுன்னே புரியல. உன்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, ஒரு சிம்டம்ஸை பற்றி. ஆமாம், என்னாச்சு, உன்னோட ஃப்யூச்சரை நீ அப்படியே பார்க்குறேன்னு சொன்னேன், அதை பற்றி தானே சொல்கிறேன்னு கோன்னு கேட்க ஆமாம், அதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நான் தனியாக இருக்க மாதிரி வேறு ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. அதாவது டைம் எப்பயுமே 11 அது மட்டும்தான் காட்டுது கிளாக்கில். எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி குழப்பமாக இருக்கு அவனுக்கு. அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்க. நீ போய் முதல்ல டாக்டரை வேணால் பாரு, வேறு ஏதாவது உனக்கு சிம்டம்ஸ் வரக்குள்ளே டாக்டரை பாருன்னு சொல்ல ஆல்ரெடி நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். என்ன மாதிரியே சிம்டம்ஸ் இருக்க இன்னொரு பேஷண்ட் இருக்காங்களாம். ஸோ 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனை எடுக்கவே இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே விடு, வேறு டாக்டர் ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லு, நான் வேணா பண்ணுறேன்னு சொல்ல இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு பேசிகிட்டே இருக்க. சரி ஓகே ஒரு நிமிஷம் இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக கோன் அப்படியே அந்த பக்கம் வரான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் கிரேட்டு. அப்படியே அங்கே இருக்க லைட்டர் ஆன் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே இருக்க சேம் டைம் கோன் அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்க ஒருத்தன் மாஸ்க் போட்டு வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து கோனோட கழுத்தில் அப்படியே வச்சுட்டாங்க. எங்கடா நான் சொல்லுடான்னு சொல்ல எதுவுமே பேசாமல் நீ எதுக்கு இதை கேட்குற அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்குறான். நான் எங்கன்னு சொல்லு, எதுக்கு நீ அதை கேட்குற, சொல்ல முடியாதுன்னு சொல்லி கோன் பேசிகிட்டே இருக்க இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்க. அதுக்கப்புறம் சண்டை பெருசாயிடுச்சு. மாற்றி மாற்றி 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்ச அளவுக்கு கோனும் ட்ரை பண்ணுறான். பட் அவனால் அடிக்கவே முடியல. அந்த மாஸ்க்கு போட்ட ஆள் முடிஞ்ச அளவுக்கு கோனை அப்படியே வெளுன்னு வெளுத்துக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு கிரேட் வரான். கிரேட்டை பார்த்தோன்னே வேகமாக அப்படியே அந்த ஆள் ஓடி போக முதல்ல நீ அவனை போய் பாரு, என்ன நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கோன் கிரேட்டை போய் பிடிச்சிட்டு வா அவனன்னு சொல்ல அவனும் வேகமாக போகிறான். நான் கூட அவன் போன வேகத்துக்கு பிடிக்க மாட்டான்னு பார்த்தா ஒரு வழியாக அந்த ஆளை பிடிக்க 2 பேருக்கு இடையில சண்டை போயிட்டே இருக்குது. பட் அந்த மாஸ்க்கு போட்ட ஆள் முடிஞ்ச அளவுக்கு கிரேட்டை ஹர்ட் பண்ணாமல் லைட்டாக தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் இப்படியே போயிட்டே இருக்க டக்குன்னு மேலே இருக்க மாஸ்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் டைம் அங்கே பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிடுது நம்ம கிரேட்டுக்கு. ஒரு செகண்ட் ஷாக்கான ஃபேஸ் ரியாக்ஷனில் அப்படியே உட்காந்துருக்க. அப்படியே இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய இருக்குது, குழப்பங்களும் அதிகமாக இருக்குது அந்த எபிசோடில். ஸோ அந்த எபிசோடை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்கிறதே எனக்கு நினச்சா இப்போவே பதட்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.